நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலைசேரியில் தாங்க. மலைசேரியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க இப்படியே கொள்ளப்போலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ரஞ்சிதா இருந்துட்டு செம்ம கோவத்தில் இருக்காங்க. இப்போ வந்து யார் வந்து கிடைச்சாலையும் வந்து வாட்டி வதக்கி எடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, ஏதோ ஒரு பக்கம் வந்து ஏதோ ஒரு கோவம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வருது. ஆனால் இருந்தாலையும் வந்து மறுபக்கத்தில் வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சாலே வந்து பயமாக வந்து இருக்குங்க. எதுக்காக அந்த பயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மல்லியை வந்து இந்த வீட்டை விட்டு வந்து துரத்துறதா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரியும். ராஜேஸ்வரி இருந்துட்டு அவங்க வந்து சொன்னாங்கன்னா வந்து பைத்தியக்காரித்தனமாக வந்து ஏதாச்சும் வந்து ஒன்று பண்ணி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கு வந்து தெரியும். அந்த பயத்தை வந்து உண்டாக்கி விட்டுட்டாங்க நமக்கு. எப்படியாச்சும் வந்து நான் வந்து உனக்கு வந்து விஜய் வந்து உன் கையில் வந்து கொடுத்துட்றேன், நீ வந்து ஒன்றும் கவலைப்படாத, நான் வந்து பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்து ரஞ்சிதாவுக்கு வந்து வாக்குறுதி வந்து கொடுக்குறாங்க. சரி, ஓகே, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டு மறுபக்கத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, வெண்பாவும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரேணுகாவும் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. வெண்பா வந்து ஃபோனில் வந்து ஏதோ வந்து வீடியோ வந்து எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து வெண்பாவும் அந்த வீட்டிலே தான் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வருதுங்க. ஸோ வெண்பா அந்த வீட்டில் வந்து இருக்காங்கன்னா வெண்பாவை வச்சு கூட வந்து டார்கெட் வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே வந்து இருக்குது. ஸோ வெண்பாவை எப்படியாச்சும் வந்து யார் கையிலையும் வந்து அந்த வீட்டில் வந்து நீ வந்து ஐக்கியமாகாத அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி வந்து வளர்க்கணுமா, இல்லை வந்து எப்படி வந்து வளர்க்குறது? அது ஒரு குழந்தைக்கு வந்து என்ன தெரியும் ஏது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாது. கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து புரிஞ்சிக்கவே வந்து முடியாது. அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்து தள்ளப்பட்டுட்டு இருக்காங்க. சரி, ஓகே, இப்படி தான் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா இந்த விஜய் வந்து எங்கே தான் வந்து போயிடுறாரு, அடிக்கடிக்கு வந்து ஆளை வந்து காணாமல் வந்து போயிடுறாரு. அவரை வந்து கையில் பிடிக்கிறதே வந்து மிகப்பெரிய ஒரு சிரமமாக வந்து இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வருதுங்க. சரி, விஜய் தான் வந்து இப்போ வந்து விஜயை வச்சு தான் வந்து எல்லாமே வந்து நடக்குது அப்படின்னா, விஜய் வந்து ஏன் வந்து தைரியமாக வந்து நான் வந்து மல்லி கூட தான் வந்து இருப்பேன், மல்லியை வந்து விட்டுட்டு என்னால் வந்து எங்கேயும் வந்து போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் வந்து ஒரு வார்த்தை வந்து சொல்லணும். ஆனால் அவர் வந்து சொல்லாமல் இருக்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமாக வந்து ஒரு பயமாக தானே வந்து இருக்குது. எதுக்காக அந்த பயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, மல்லியை வந்து எப்படியாச்சும் வந்து இந்த வீட்டை விட்டு வந்து துரத்திடணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து விஜய் வந்து இடம் கொடுக்கக்கூடாது. விஜய், நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அந்த இதுக்கு வந்து நீங்கள் வந்து இடம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து உங்களை வந்து வாரி துண்ட்டு அதுக்கப்புறம் வந்து மல்லியும் வந்து மொத்தமாக வந்து கதையை வந்து முடிச்சு விட்டு அழகாக வந்து போயிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து மல்லியோட வாழ்க்கை வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் வந்து போயிடும். ஏற்கனவே வந்து வேலைக்காரியாக வந்து வந்தாங்க, அதே மாதிரி வந்து மறுபடியும் வந்து வேலைக்காரியாகவே வந்து இந்த வீட்டில் வந்து இந்த வீட்லேயோ இல்லை வந்து வேறு ஏதோ ஒரு வீட்டில் வந்து வேலைக்காரியாக வந்து போய் வந்து இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு டவுட் தான். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா விஜயோட வந்து பொண்டாட்டியாக வந்து இருந்தால் வேலைக்காரியாக போய் இருந்தால் அதுக்கப்புறம் வந்து அந்த வீட்டு ஓனரே வந்து கைக்குள்ளே வந்து போட்டுக்கிட்டா இவ. ஸோ அப்படியாப்பட்டவளை வந்து நம்ம வந்து எப்படி வந்து வேலைக்கு வந்து வச்சுக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிறைய கேள்விகள் வந்து அவங்களுக்குள்ளே வந்து உண்டாகும். ஸோ அந்த கேள்விக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பதில் வந்து யார்கிட்ட வந்து இருக்குது, யார்கிட்டையுமே வந்து அங்கே வந்து பதில் வந்து கிடையாது. ஸோ அதனால் வந்து விஜய் மட்டும்தான் வந்து பதில் வந்து சொல்ல வேண்டியதாக வந்து இருக்கும். மல்லியோட வாழ்க்கை வந்து கேள்விக்குறியாக வந்து போயிடுச்சுன்னா அதுக்கு வந்து விஜய் வந்து ஒத்துழைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, மல்லியோட வாழ்க்கை வந்து கேள்விக்குறியாக வந்து போகுதுன்னா விஜய் வந்து ஒத்துக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கு எல்லாருக்குமே வந்து தெரிய வரும். ஆனால் இருந்தாலும் வந்து ஒரு பயம் வந்து உண்டாகுது இல்லை அந்த இடத்துல. மல்லியோட வாழ்க்கையை வந்து இப்படி வந்து நாசனமாக வந்து பண்ணுறதுக்கு வந்து சுற்றிக்கிட்டு இருக்காங்களே நிறைய பேர் வந்து மல்லியை வந்து எப்படியாச்சும் வந்து முடிச்சு விடணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, அதுவும் இல்லாமல் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படியாச்சும் வந்து மல்லிக்கு வந்து ஒரு நல்ல வாழ்க்கையை வந்து அமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறதுல வந்து தீவிரமாக வந்து இருக்கிறது வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுடைய அன்னபூர்ணியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மனோகர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாகு, அவங்களுடைய அண்ணா, அப்படி அவங்க தான் வந்து இருக்காங்க. ஸோ இவங்களை மீறி வந்து வேறு யாராச்சும் வந்து மல்லியை வந்து டச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சாலே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஆபத்து வந்து உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நல்லாவே வந்து தெரியும். ஆனால் இருந்தாலையும் வந்து என்ன பண்ணுறது, அந்த இடத்துல ஒரு ஆணையும் வந்து கழட்டுறதுக்கு வந்து முடியல அவங்களால. இவங்கள மீறி வந்து பணம் இருக்கிறவங்க கிட்ட வந்து ஒன்றும் வந்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வருது. ஆனால் இருந்தாலையும் வந்து ஒரு தைரியம் வந்து அவங்களுக்குள்ளே ஏதாச்சும் வந்து நம்மளால் வந்து பண்ணிட முடியுமா, மல்லிக்கு வந்து ஏதாச்சும் ஒரு நல்லது வந்து நடந்துருமா அப்படிங்கிற ஒரு தைரியம் வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த தைரியத்துக்கு வந்து அந்த இடத்துல வந்து ஈடே ஆகாது. ஒரு ஆணையும் வந்து கழட்ட முடியாது. தைரியம் மட்டும் இருந்தால் வந்து ஒன்றும் பிடுங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியும். பணம் இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல வந்து பேச முடியும். பணம் இல்லைன்னா வந்து ஒரு ஆணையும் வந்து பிடுங்க முடியாது. ஸோ அப்படி பணத்தை வந்து வச்சுக்கிட்டு இவங்க வந்து பண்ணுற அட்டூழியம் இருக்கே, எப்பா, இவங்க அட்டூழியத்தை வந்து தாங்க முடியலைங்க. அந்த அளவுக்கு வந்து அட்டூழியம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. சரி, ஓகே, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம என்னது சுடர் இருந்துட்டு
தாலியை வந்து வச்சு நம்ம இன்னிலேருந்து வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஸோ தாலி இருக்கிறதுனால வந்து என்ன பிரச்சனை ஆக போகுது? தாலி வந்து மல்லியோட கழுத்தில் இருக்குது. அப்புறம் அந்த மல்லியோட கழுத்தில் இருக்கிற தாலியை வந்து வச்சுட்டு நீ வந்து என்னடி பண்ண போகிற? உனக்கு வந்து என்னடி வந்து தேவை? அப்படின்றத மாதிரி வந்து கேட்கணும்னு சொல்லிட்டு வந்து தோணுது. தாலியை வச்சு ஏதோ வந்து பண்ண போகிறாங்க அப்படின்றத மட்டும் தெளிவாக வந்து தெரியுது. ஆனால் என்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பயமாகவே வந்து இருக்குது. ஏதாச்சும் வந்து ஏடாகூடமாக வந்து பண்ணி விட்டுட்டு மல்லியோட வாழ்க்கையை வந்து கேள்விக்குறியாக வந்து ஆக்கிடாதீங்க அப்படிங்கிறதுல வந்து எங்களுக்கு வந்து பயமாக இருக்குது. மல்லியோட வாழ்க்கைக்கு வந்து நாங்கள் தான் வந்து ஒரு நல்ல ஒரு இதை வந்து எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அன்னபூர்ணி நாகு வந்து இருக்காங்க. அவங்களுமே வந்து இப்போ வந்து கூட வந்து இல்லை அந்த வீட்டில். ஸோ அதனால் வந்து மல்லியோட வாழ்க்கை கேள்விக்குறி ஆகிடுமோ அப்படிங்கிற பயம் வந்து எல்லாருக்குமே வந்து உண்டாகுது. அப்படி மல்லியோட வாழ்க்கை கேள்விக்குறி ஆகிடுச்சுன்னா விஜய் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பை பை, see you, டாடா.